இந்து சமய அறநிலைத்துறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் அறம் சார்ந்த நிறுவனம் என்பதால் அறப்பணிகளில் கல்வி கொடுப்பதும் ஒரு பணியாக ஏற்றுக்கொண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் காலம் தொட்டு வாழும் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு அதிமுக ஆட்சி முதல் கொண்டு இது போன்ற கல்லூரிகள் பள்ளிகள் உருவாக்கப்பட்டது வரலாறு. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் சார்பில் கபாலீஸ்வரர் கலை கல்லூரி சித்தாந்த வகுப்புகளோடு கூடி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று 4ஆம் ஆண்டை நோக்கி எவர்வின் கல்வி பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கென்று ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு சோமநாத சுவாமி திருக்கோயிலுடைய இடமும் மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் இருந்த அனாதினம் இடமும் இணைந்து 5 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் தரைதளத்துடன் கூடிய 5 மாடி கட்டிடங்கள் மொத்தம் கட்டப்பட்டு வருகின்றது. இது அந்த மாணவ செல்வங்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அர்ப்பணிக்க உள்ளோம். கிட்டத்தட்ட 32 அறைகள் கொண்ட அதேபோல் தனியாக உணவகம் படைப்பகத்துடன் கூடிய மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி வாழ் மக்கள் ஏழை எளியோர்கள் கல்வி கற்பதற்கு குறைவான கட்டணத்தில் உயர் படிப்பு படிப்பதற்கு பேருதவியாக இருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய கட்டிடப் பணிகள் ஆய்வை இன்றைக்கு இந்த துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய ஏனைய அதிகாரிகளும் கல்லூரியின் முதல்வரும் இந்த பணிகளை இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டோம். அந்த வகையில் அமைய இருக்கின்ற இந்த இடம் 5.96 ஏக்கர் நிலப்பரப்பில் வருங்காலத்தை கணக்கிட்டு 4000-5000 மாணவ செல்வங்கள் இந்த கல்லூரியிலே பயிலுகின்ற நிலை ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற்போல் இடத்தை கையகப்படுத்தி அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரி பணி நிறைவேறுகின்ற பொழுது உண்மையிலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதேபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நல்வழிகாட்டுதல்படி கொளத்தூரிலே 8.88 கோடி ரூபாய் செலவில் உண்டு உறைவிடம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு கருணை இல்லத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். 100 நபர்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட குடும்பத்தில் பராமரிப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு முழுமையாக யோகா, மருத்துவ வசதி, நடைப்பயிற்சி கூடங்கள் அனைத்தும் கூடிய ஒரு மூத்த குடிமக்களுக்குண்டான உண்டு உறைவிட பள்ளியை தற்போது நிர்மாணித்து கட்டி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதுவும் பயன்பாட்டிற்கு இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள் அர்ப்பணிக்கப்படும். அந்த உண்டு உறைவிட பள்ளிக்கு தொடர் செலவிற்கு செல்வந்தர்களுடைய நிதி வரவேற்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு அந்த வைப்பு நிதியில் வருகின்ற வட்டி தொகையை அதனுடைய தொடர் செலவுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் 5 கோடி ரூபாய் இதுவரையில் வைப்பு நிதிக்கு வந்திருக்கின்றது. கூடுதலாக இன்னொரு 5 கோடி ரூபாயை செல்வந்தரிடம் திருப்பணியில் அக்கறை கொண்டவர்கள் மக்கள் நல் அக்கறை கொண்டவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர் செலவு காலாகாலத்திற்கும் அந்த மூத்த மக்கள் குடியிருக்கின்ற அந்த கருணை இல்லம் தொடர்ந்து கார் உள்ளளவு கடல் நீர் உள்ளளவு பயன்பாட்டிற்கு வருவதற்கேற்றபடி திட்டமிடப்பட்டு திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய முதல்வருடைய ஆலோசனையின்படி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நானூரை தாண்டி செல்வோம் என்பதை இந்தியா கூட்டணி முறியடித்து கிட்டத்தட்ட இழுபறியிலே ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது தான் பெரிய மாற்றம். அடுத்து தமிழகத்தில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். தற்போது பாரதிய ஜனதாவிற்கு 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து 2026இல் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழக சட்டப்பேரவைக்கு நுழையாமல் இருப்பது தான் ஒரு மாற்றமாக கருதுவோம்.